நல்லதே நடக்கும் போம் நம சிவாயம். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிவஸ்ரீ ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் வாழ்க்கை எப்பொழுது மாறும், எப்படி மாறும் என்று காத்து கொண்டிருக்கக்கூடிய மீனராசியில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை இப்படியும் மாறும், உங்களுடைய உறவுகளும் நட்புகளும் இப்படியும் மாறுவார்கள். சற்றும் எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகிறது. காரணம், சஷ்டிசானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் வீட்டில் சுப கிரகமான குரு பகவானும் விதிக்காரகனான சனி பகவானும் ஒரு சேர பார்க்கிறார்கள். இந்த 2 கிரகத்துடைய பார்வை ஏப்ரல் வரை மட்டுமே. அதனால் உங்களுக்கு நடக்கக்கூடிய நிகழ்வை மட்டும் இந்த பதிவில் பார்க்க போறோம். ஸோ பதிவை முள்ள பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல மீன ராசியில பிறந்த உங்களுக்கு 2024ஆம் வருடத்தினுடைய புத்தாண்டு பலன்கள் மற்றும் ராகு எதிர்பட்சி பலன்களை பதிவிட்டாச்சு. பார்க்கலைன்னா நம்ம சேனல்ல போய் விசிட் பண்ணி பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். மேலும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தெரியும், அதை மறக்காம செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். மீன ராசியில் பிறந்த நண்பர்களே, ஜென்மத்தில் ராகு, 12இல் சனி பகவான், 2ஆம் வீட்டுல குரு பகவான், இப்படி வரிசைகட்டி நிற்கின்ற கிரகங்கள். ஒரே மாதிரி குழம்பி துவைக்கப் போகிறவர்கள் நீங்கள். அப்படி குழம்பி கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் வாழ்க்கையில நம்ம என்னதான் பண்ண போறோம் அப்படின்னு தவித்துக் கொண்டிருக்கிற நீங்கள் தெளிவான ஒரு முடிவும் தெளிவான ஒரு வழியும் உங்களுக்கு பிறக்கிறது. உறவுகளாலும் நட்புகளாலும் கொஞ்சம் மாறிப்போன உங்களுடைய வாழ்க்கையில மீண்டும் மாற்றம் நிகழப் போகிறது. ஸோ எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கை மாறப்போது, இப்படி நம்மளுடைய வாழ்க்கை மாறுமா அப்படின்ற நீங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு உறவுகளும் நட்புகளும் மாறப்போகிறார்கள். காரணம், இந்த குரு பார்வை சனி பார்வை. கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கண் திருஷ்டிக்கு அவ்வளவு கெடுதல் நடக்கும். அனுபவத்தில் நிறைய பேர் அனுபவிச்சுட்டு கூட இருப்போம். மனிதனுடைய கண் பார்வைக்கு அப்படின்னா இங்கே கிரகங்களுடைய பார்வைக்கு எப்படி பலன் இருக்கு, அப்படிப்பட்ட பலன் தான் நடக்க போகுது. உங்களுடைய மீனத்திற்கு 2ஆம் வீட்டுல குரு பகவான் இருக்கிறார், உங்களுடைய ராசிநாதன். அவருடைய 5ஆம் பார்வை சிம்மத்தில் பதிகிறது, சிம்ம ராசியில் பதிகிறது. அது உங்களுக்கு 6ஆம் வீடு. 12இல் சனி பகவான் இருக்கிறார். சனியோடைய 7ஆம் பார்வை அந்த சிம்ம ராசியில பதியுது. சனி பார்க்கும் இடம் பால் என்பார்கள். அதே போல குரு பார்க்கும் இடம் கோடி நன்மை பெறும் என்று சொல்வார்கள். சரிங்களா? இப்போ நல்ல கிரகம் கெட்ட கிரகம் 2 கிரகமும் சேர்ந்து பார்க்குது. நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா? முதல்ல இந்த 6ஆம் வீடுனா என்ன? 6ஆம் வீடு என்பது சத்ருஸ்தானம் என்று சொல்வார்கள். எதிரி, கடன், நோயை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் என்று சொல்வார்கள். மேலும் நமக்கு உத்தியோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அதே போல தாய் வழி உறவுகளை சொல்லக்கூடிய வீடும் இந்த 6ஆம் வீடு தான். சரிங்களா? ஸோ இப்படிப்பட்ட நிலைப்பாடுகளில் முதல்ல உங்களுக்கு மாறப்போகின்ற உறவுகள், தந்தையால் ஏற்பட்ட நெகட்டிவிட்டி உங்களுக்கு நடக்காது. தந்தை மற்றும் தந்தை வழி உறவுகள் நிச்சயமாக மாறுவார்கள். ஏன்னா சனி பார்வை மற்றும் குரு பார்வை 2ம் கிடைக்கனால தந்தை மற்றும் தந்தை வழி உறவுகள் குணம் மாறுவார்கள். அவர்கள் மூலமாக உங்களுக்கு இப்போ கொஞ்சம் சாதகமான ஒரு நிகழ்வு நடைபெறும். உங்களுடைய மேலதிகாரி, உங்களுடைய முதலாளிகள் கண்டிப்பா இப்போ உங்களுக்கு ஃபேவரா நடக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. ஸோ இந்த பலன்லாம் ஏப்ரல் வரதாங்க. ஏன்னா ஏப்ரலுக்கு அப்புறம் குருவான் இடம் மாறி விடுகிறார். சரிங்களா? அப்போ ஏப்ரலுக்குள்ள நீங்களும் அதுக்குள்ள ஸ்டெப் முயற்சி எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுடைய முதலாளிகள் மற்றும் மேலதிகாரிகள் அவருடைய குணநலங்கள் மாறுபடும். அவர்கள் மூலமா உங்களுக்கு ஏதாவது நடக்கணும்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தா இந்த ஒரு காலகட்டத்தை பயன்படுத்திக்கங்க. அதே போல அரசாங்க வேலை, அரசு சம்பந்தமான கடன் உதவி, பேங்க்ல லோன் ட்ரை பண்றீங்க, கண்டிப்பா கிடைக்கும். ஸோ இந்த விதத்துக்கு எல்லாமே சீக்கிரம் நீங்க முயற்சி பண்ணிக்கோங்க. அடுத்து தாய் மற்றும் தாய் மாமன் அல்லது மாமன் வழி உறவுகள். சரிங்களா? இந்த உறவுகள் இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு நீங்கும். ஸோ அவர்கள் மூலமாக உங்களுக்கு சில விஷயங்கள், நடக்க வேண்டிய விஷயங்கள் நல்லது நடக்கும். அதை நீங்க பயன்படுத்திக்கங்க. மேலும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உடன் பணியாற்றுவர்கள் உங்கள் மீது சுமத்த பழி, உங்க கூட இருந்து போட்டி போட்ட அந்த பிரச்சனை இப்போ சரியாகும், சமாதானமாக போவார்கள். இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்தி. மேலும் 12ல சனிவான் இருந்து சனிவான் பார்க்கிறார் 6ஆம் வீட்டை. இப்போ சனி பார்த்தா அந்த வீட்டை அழிச்சிடுவாரு. அப்போ எதிரி கடன் நோய் குறையக்கூடிய ஒரு தருணம். ஆனா குரு பார்க்கிறாரே, மேலும் எதிரி கடன் நோய் வளருமா அப்படின்ற ஒரு சந்தேகம் வரலாம். ஆனா இந்த இடத்துலதான் குருவான் பார்ப்பதால், அது உங்க ராசிநாதன் பார்க்கிறாரு. குறிப்பிட வேண்டிய விஷயம் அதுதான். அப்போ உங்கள் ராசிநாதன் பார்க்கும் பொழுது கடன் ஏற்படும், ஆனால் சுப கடனாக இருக்கும். ஒன்று வீடு கட்டணும், வாங்கணுன்ற உங்களை எண்ணம் பழித்தமாகும். ஸோ அதற்குண்டான முயற்சியில கடன் வாங்குவீர்கள். அந்த கடன் உங்களுக்கு யோகமாக அமையும். இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட், நாளைக்கு அது லாபம். சரிங்களா? ஸோ அப்படிப்பட்ட சுப கடன் ஏற்படும். அடுத்து சுபகிரகம் தான் குரு பகவான். அப்போ திருமணம் போன்ற கடன் ஏற்படும். அடுத்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு, ஏன்னா புத்திரக்காரகன் குரு பகவான்,
பிள்ளைகளுக்கு ஒரு வேலை, ஒரு செட்டில்மெண்ட், அவங்கள வெளிநாடு அனுப்புறீங்க அல்லது படிப்பு விஷயத்துக்காக ட்ரை பண்றீங்க, அந்த விதத்தில் கடன் ஏற்படும். ஸோ இதற்கெல்லாமே சான்சஸ் நிறைய இருக்கு. இப்படி சுப கடனாகத்தான் ஏற்படும், பயப்பட தேவையில்லை. இதுக்கப்புறம் வண்டி வாகனம், கார் போன்ற வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்க தாராளமாக கடன் பெற்று வாங்கலாம். மேலும் இதற்கு அடுத்து நோய் பிரச்சனை நம்ம எடுத்துக்குவோம். நோயின்னு பார்த்தா காலில் அடிபடுறது, கால்வலி பிரச்சனைகள், மூட்டு வலி, நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். கொஞ்சம் கவனத்தோட நீங்க இருந்துக்கணும். ஸோ என்னதான் அந்த பிரச்சனைகள் இருந்தாலும் இப்பொழுது உங்களுக்கு குரு பார்வையால் அது சரியாகும். பல வருடமா இருந்த உடல்நிலை பிரச்சனை, ரத்தத்துல ஒரு புற்றுநோய் இருக்கு, ரத்தத்துல ஒரு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனை இப்ப சரியாகும். கர்ப்பப்பை சம்பந்தமான கோளாறு பிரச்சனைகள் இப்ப சரியாகும். சரிங்களா? ஸோ அதற்கு குருவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு. மேலும் நேற்று எதிரியாக இருந்தவர்கள் இப்பொழுது நண்பராக மாறுவார்கள். அதற்குனா நேர காலம் தான் இது. ஸோ இவங்க இப்படி மாறுவாங்களா அப்படின்னு நீங்க சற்றும் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட உறவுகளும் நண்பர்களும் நேற்று எதிரியா இருந்தவங்க, நேற்று துரோகியா இருந்தவங்க, இப்போ அவங்களுடைய குணநலன் மாறுபடும். மீண்டும் அவர்களோடு உறவுகள் புதுப்பிக்கப்படும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு உருவாகி, ஸோ அந்த உறவுகளால் இழந்த அனைத்தும் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தருணமாக இருக்கும். ஸோ திருப்பி வரும் பொழுதும் மீண்டும் நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள். ஸோ அதுலேயும் நீங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு நீங்கள் இருந்துக்கணும். சரிங்களா? ஸோ மனிதனுடைய குணங்கள் நிலை இல்லாதது. ஆனால் இப்போ அவங்களுடைய குணம் மாறுபடும் உங்களுக்காக. ஆனால் அதுலேயும் கொஞ்சம் விழிப்புணர்வு உங்களுக்கு தேவை. சரிங்களா? ஏன்னா ஜென்மத்தில் ராகு இருக்கிறார். ஸோ தீய பழக்க வழக்குகளுக்கும் தேவையில்லாத நண்பர்களுடைய சகவாசமும் சேர்ந்து கெட்டு போய் விட வேண்டாம், வாழ்க்கை கெடுத்து கொள்ள வேண்டாம். ஸோ இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் குரு மற்றும் சனிவான் 2 கிரகத்துடைய பார்வை இருக்குது. குருவனுடைய பார்வை ஏப்ரல் வரை மட்டுமே. ஸோ அதுக்குள்ள நான் முதல்ல சொன்ன காரியத்தெல்லாம் நீங்க சாதிச்சுக்குங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மேலும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய அமைப்பு இந்த ஏப்ரல் மாதம் வரை உங்களுக்கு அமோகமா இருக்குது. ஸோ திருமண வாழ்க்கை, குழந்தை மற்றும் சொத்துக்கள் ரீதியாக எந்த ஒரு மாற்றத்தையும் உங்களால் செய்து கொள்ள முடியும். காலம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. ஸோ அந்த சாதகத்தை நீங்க பயன்படுத்திக்கங்க. சரிங்களா? மேலும் நண்பர்களே, இந்த ஒரு காலகட்டத்தில் ஜென்மத்தில் ராகு, 12ல் சனி, 2ல் குரு. ஸோ தொடர்ச்சியாக இந்த கிரகங்கள் இருக்கின்ற காரணத்தினால் நவ கிரகத்தில் எப்பொழுதுமே சனீஸ்வரனுடைய வழிபாடு, ராகு வழிபாடு மற்றும் உங்களுடைய ராசிநாதனான குருபவனுடைய வழிபாடை கண்டிப்பா செய்யுங்க. தொடர்ந்து பண்ணுகின்ற பொழுது கெடுபலன் குறைந்து நல்ல பலன் உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? ஸோ நல்ல நண்பர்களே, நாம் இன்றைய பதில் மீன ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தோம். நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க. மேலும் உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதனை மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே தர பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆல் என்ற ஆப்ஷன் தெரியும், அதை மறக்காம செலக்ட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா அப்படின்னா தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். ஸோ நல்லது நண்பர்களே, மேலும் அடுத்த பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.